உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள், அமிதாப் பச்சன் அவர்கள், பிரபாஸ் அவர்கள் நடித்து மக்களின் பேராதரவை பெற்று திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் கல்கி படத்தை பற்றி தான் இந்த காணொளியில் நீங்க பார்க்க போறீங்க. ஜூன் 27 இந்த கல்கி படம் ஒரு ஃபேர் இந்தியா படமா இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. வைஜெயந்தி மூவிஸ் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இயக்குனர் நாக் அஸ்வின் அவர்கள் 2018 கீர்த்தி சுரேஷ் அவர்களின் நடிப்பில் வெளியான நடிகர் திலகம் படத்தையும் இவர் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. நடிகர் திலகம் படம் நடிகை சாவித்ரி அவர்களோட கதையை தான் படமாக்கி அப்படியே எடுத்தாங்க. இந்த படம் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு பேசப்பட்டது. அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் கீர்த்தி சுரேஷ் அவர்களோட நடிப்பு மிகப்பெரிய அளவுக்கு பேசப்பட்டது. இயக்குனர் நாக் அஸ்வின் அவர்கள் சாவித்ரி அவர்களுடைய நடிப்பை அப்படியே தத்ரூபமாக கொண்டு வந்து கீர்த்தி சுரேஷ் அவர்களை நடிக்க வச்சுருந்தாங்க. தெலுங்கில் மகாநதி, தமிழில் நடிகர் திலகம்னு இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடைஞ்சது. அதற்கு பிறகு நாக் அஸ்வின் அவர்கள் இயக்கிய படம் தான் கல்கி. இந்த கல்கி படத்தோட கதை உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அறிவியல் புராண கதையை மிக்ஸ் பண்ணி தான் இந்த கல்கி படத்தை எடுத்திருக்காங்க. ஒரு சில படத்தெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது இந்த கதாபாத்திரம் எதுக்காக தேவையில்லாமல் வச்சாங்க அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் இந்த கல்கி படத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கதாபாத்திரமே தேவையில்லாத கதாபாத்திரம்னு சொல்லவே முடியாது. ஏன்னா படத்தோட ஒவ்வொரு கதாபாத்திரமே நம்ம மனசில் ஆழமாக பதிகிற மாதிரி தான் இந்த படத்தோட கதையை அமைச்சிருக்காங்க. இந்த படத்தில் முதல் உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுடைய தோற்றம் இந்த படத்தில் அவர் தான் நடித்தாரா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இந்த படத்தில் அவருடைய தோற்றம் ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. சில பேர் இந்த படத்தில் அவர் நடிக்கலே எங்கே சொல்லிட போகிறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் அவருடைய வாய்ஸை மாற்றி பேசினாலும் அவருடைய ஒரிஜினல் வாய்ஸை நமக்கு மேலோட்டமாக அவர் தெரிய வச்சிருப்பார். எத்தனை யுகமானாலும் எத்தனை வாய்ப்பு கொடுத்தாலும் மனுஷன் மாறவும் மாட்டான், மாறவும் தெரியாது அப்படின்னு ஒரு காட்சியில் உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் பேசியிருப்பார். அவர் இந்த படத்தில் வர்றது 2 காட்சி தான். 2 காட்சியில் அவர் வந்தாலும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய கதாபாத்திரம் ரொம்பவே ஒரு முக்கியமான கதாபாத்திரமாக தான் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லை, பார்ட் 2 படத்தில் தான் உலகநாயகன் அவர்களுடைய கதாபாத்திரம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம எல்லாரும் பொறுத்திருந்தால் பார்க்கணும். ஆனால் இந்த படத்தில் உலகநாயகன் அவர்களோட தோற்றத்தை பார்த்தவனே எல்லாருமே ரொம்பவே பிரமிச்சு போயிருக்காங்க. ஏன்னா எப்போவுமே வித்தியாசமான தோற்றம் போடுறது அப்படின்னாவே உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் தான் எப்போவுமே எல்லாருக்குமே முன்னோடியாக இருந்திருக்காரு. சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலத்திலேருந்தே வித்தியாசமான நடிப்புனாலும் சரி, அதே மாதிரி வாய்ஸை மாற்றி பேசுறதா இருந்தாலும் உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் தான் முதல் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் படத்தை பார்த்ததுக்கு அப்புறம்தான் எல்லாருமே வித்தியாசமான தோற்றங்களும் வித்தியாசமான நடிப்பும் நடிச்சிருக்காங்க. ஸோ வித்தியாசமான தோற்றம் போடுறதுல உலகநாயகன் கமலஹாசன் அவர்களை யாராலையுமே ஓவர்டேக் பண்ண முடியாது. மறுபடியும் இந்த கல்கி படத்து மூலமாக அவர் நிரூபிச்சிருக்காரு. இப்போது இந்த கல்கி 2898 படம் ரிலீஸ் ஆகி இன்னியோட 21 நாளாவது. 15 நாளில் இந்த படம் உலகம் முழுவதும் 1000 கோடி வசூல் சாதனையே இந்த கல்கி படம் பண்ணியிருக்கு. இந்த படத்துக்கு சோஷியல் மீடியாவிலையும் சரி, மக்கள் தரப்புலையும் சரி, நிறைய நெகட்டிவ் விமர்சனங்கள் இந்த படத்துக்கு வந்தது. ஆனால் அது எல்லாத்தையுமே உடச்சி எரிஞ்சு இந்த படம் எல்லா ஆடியன்ஸையும் கவர்ந்து 15 நாளில் 1000 கோடி வசூல் சாதனை பண்ணியிருக்கிறதுக்கு மூல காரணங்கள் இந்த படத்தோட இயக்குனர் நாக் அஸ்வின் அவர்கள், அதே மாதிரி இந்த படத்துக்கு இசை சந்தோஷ் நாராயணன் அவர்கள்,
இந்த படத்தில் கிராபிக்ஸ் ஒர்க், ஒளிப்பதிவு எல்லாமே ரொம்பவே சிறப்பாக வந்திருக்கு. இந்த படத்தை முதல் தூக்கு நிறுத்திருக்கிறது அஸ்வத்தாமன் கதாபாத்திரத்தில் அமிதாப் பச்சன் அவர்களுடைய நடிப்பு தான் இந்த படத்தை தூக்கி நிறுத்திருக்கு. அதே மாதிரி நடிகர் பிரபாஸ், பசுபதி, சோபனா, தேவகூடா, தீபிகா படுகோன் மற்றும் பலர். இந்த படத்தில் எல்லாருடைய கதாபாத்திரமே ரொம்பவே முக்கியமான கதாபாத்திரமாக இருந்தது. அதே மாதிரி இந்த படத்தில் எல்லாரோட நடிப்புமே படத்தை பார்க்குற ஆடியன்ஸை ரொம்பவே கவர்ந்திருக்கு. அதனால தான் இந்த படம் பல விதமான நெகட்டிவ் விமர்சனங்களை உடச்சி எரிஞ்சு 1000 கோடி இந்த படம் வசூல் சாதனை பண்ணியிருக்கு. இப்போ நம்ம கொடுத்துருக்கிற கல்கி 2898 படத்தோட சினிமா நியூ அப்டேட் காணொலியை பற்றி நீங்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் எல்லாரும் மறக்காமல் பதிவு பண்ணுங்க. நண்பர்களே, இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பார்மேஷன் கட்டுறது கையளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.